ஃப்ளாட் லோடிங் பார்த்தோமா, இப்போ வந்து பேடட் லோடிங் ஸ்டிச். இந்த த்ரெட்டை வந்து கீழே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ லோட். ஏற்கனவே நம்ம ஜிக்ஸாக் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ வந்து மேலே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி கீழே ஒரு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச் மாதிரி தான். மேலேயும் கீழேயும் நம்ம கிராஸில் பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். வந்து நம்ம இந்த த்ரெட் ஃபுல்லாக நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். ஃபுல்லாக முடித்தோடனே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இழுக்கவே தேவையில்லை. த்ரெட்டை வந்து இப்படி ஹூக்கில் மாட்டிக்கிட்டு கீழே மேலே இன்னும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எண்ட் நாட் போட்டு அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மேலே தூக்கிட்டு இருக்கா. அந்த நம்ம ஒட்டின பைப்பிங் த்ரெட்டில் நூல் எதுவும் வெளில தெரியாமல் ஃபுல்லாக வச்சு அந்த ஜிக்ஸாக் போட்டு லாக் பண்ணிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு நம்ம அந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக போடணும். இப்போ ஸ்லாண்டிங்காக போடுறப்ப வந்து இப்போ நம்ம 2 சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். நடுவுலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே உள்ள ஒயிட் த்ரெட் வெளியில் தெரியும். ஸோ அந்த ஒயிட் நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கோம்ல ஒயிட் கலர், அது வந்து நம்ம க்ளோஸ் ஆகணும்னா மேலேருந்து சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். மேலே கீழே நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். மேலே கீழேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வரணும். ஒரு லாங் ஸ்டிச் எடுத்து லாங் செயின் ஸ்டிச் எடுத்து மேலே, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து கீழே த்ரெட்டை இழுத்து கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். இப்படி தான் மேலேயும் கீழேயும் நம்ம க்ராஸில் பண்ணுறோம். ஸோ க்ராஸ் இது வந்து பேடட் லோட் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து லோட் ஸ்டிச் எப்படி போடுறது, ஃப்ளாட் லோட் ஸ்டிச், ஸ்ட்ரெயிட்டாக எப்படி லோட் ஸ்டிச் போடுறதுன்னு ரெண்டுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபுல்லாக உள்ளே கொடுத்த த்ரெட் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம இங்கே ஃபுல்லாக இப்போ பண்ண போகிறோம். த்ரெட்டுக்கு மேலே கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், கீழே வந்து செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச், லாங்காக இழுக்கிற ஒரு செயின் ஸ்டிச்சு. சிக்குச்சு அப்படின்னா இப்படி நூலை மெதுவாக இழுங்க. ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் நூலை இழுக்கணும். நம்ம த்ரெட்டுக்கு மேலே லாங்காக இழுக்கிறோமா, போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச், ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்பி கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு ஷார்ட் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். இது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தான் லாங் அண்ட் ஷார்ட்டாக போடுறது. அது வந்து ஒரு த்ரெட் மேலே போடுறதுனால நம்ம லோடிங் ஸ்டிச், இப்படி ஸ்லாண்டிங்காக போடுறதுனால இது லோடிங் ஸ்டிச் ப்ளஸ் பேடட் லோடிங் ஸ்டிச்னு இதை சொல்லுவாங்க. லாங் செயின் ஸ்டிச், ஷார்ட் செயின் ஸ்டிச், திருப்பி லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு போகணும். செக் பண்ணிக்கணும் அது நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக போதா, 2 நூல் வருதா அப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு 1 நூல் தான் வந்திருக்கு. ஸோ நான் திரும்பி கீழே இழுத்துட்டு அப்புறமா நான் 1 நூல் 2 நூலாக மேலே எடுப்பேன். இப்போ இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுக்கும் இந்த பேடட் லோடிங் ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நல்லா உங்களுக்கு வந்து தூக்குன மாதிரி இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் அழகாக எம்போஸ்டாக தெரியும். எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். திருப்பி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி இந்த ஃபுல்லாக நம்ம த்ரெட் லோட் பண்ணியிருக்கோம்ல, இந்த த்ரெட் லோட் பண்ணது மேலே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். இந்த த்ரெட் தெரியாமல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணோன்னா
ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே சைடில் வந்து உங்களுக்கு இப்படி தெரியுதில்ல, இந்த டாட்ஸ் தெரியாமல் இருக்க நம்ம செயின் ஸ்டிச் போட்டுடலாம். அந்த சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுருணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் பீட்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பீட்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி லோட் பண்ணி நான் இந்த சைடில் போட்டு காட்டேன். எண்ணாட் போடுறப்ப இந்த 2 செயினும் வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சைடு முடித்தோன்னா அதோட ஆப்போசிட் சைட்னே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். அப்புறம் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்டில் நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்ப 2 த்ரெட் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். 2 த்ரெட் வந்து வரல அப்படின்னா த்ரெட்டை லூஸாக விட்டுட்டு திரும்பி நம்ம கீழேருந்து த்ரெட் எடுக்கிறப்ப 2 த்ரெட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு.